ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் உங்களை ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்ட் இன்னைக்கியோட vlog என்னன்னா, இதெல்லாமே ஹவிஷாவோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இது எல்லாமே என்னோட சாரீஸ். அண்ட் ரீசண்டாக வந்து நான் தீபாவளிக்காகவும் தசராக்காகவும் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வரலட்சுமி நோம்புக்காகவும் எடுத்திருந்த இந்த ரீசண்டாக ஒரு 2-3 மாதமாக எடுத்திருந்த ஒரு என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கூட கண்டிப்பாக கமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிவிக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் என்னோட பேர் கல்பனாங்க. அண்ட் புதுசாக வந்து ஆந்திர மருமகள் அப்படின்ட்டு சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ரெகுலர் வேர் மாதிரி நான் டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால வந்து டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவேன். அண்ட் எங்கேயாவது அவுட்டிங் போகிறப்ப அப்படின்னா என்னென்னா கோவிலுக்கு போகிறப்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி தான் வாங்குவேன். அண்ட் அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரீசெண்டாக வந்து பட்டு புடவை வந்து கண்ணாக இருந்தது எனக்கு. அது ஒரு 2 ஃபேன்சி புடவை எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பட்டு புடவை பார்க்கணுன்றது வந்து என்னோடய மைண்டில் வந்து டார்கெட்டாகவே விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸே இருக்கும். அது ஆஃப்லைனில் தான் போய் பார்ப்பேங்க. ஆன்லைனில் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த மெட்டீரியலை வந்து பார்க்கணும், நான் தொடணும், தொட்டு அதை ஃபீல் பண்ண பிறகு தான் நான் வாங்குவேன். மேக்ஸிமம் ஆஃப்லைன்லேயே போய் வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். இந்த பட்டு புடவை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது என்னென்னா கம்ப்ளீட்டாக லாவெண்டரு. இது மேலே இருக்கிற டிசைன் எல்லாமே வந்து சில்வர் கலரில் வந்து வந்திருக்கு. சின்ன சின்ன டிசைன்ஸு மைன்யூட்டாக தான் உங்களுக்கு தெரியும். பார்டர் வந்து இது என்ன சொல்லுவாங்க, டார்க் பர்பிள் பார்க்கறதுக்கு என்னென்னா இது லைட் இது டார்க்ன்றதால என்னென்னா கொஞ்சம் பார்க்கறதுக்குவே எனக்கு சூப்பராக இருந்தது. நான் அந்த ஷாப்புக்கு போய் இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி கட்டி பார்க்கலாம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஷோல்டர் போட்டு அவங்க கட்டி இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கிளிப்பும் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்த உடனே வந்து இந்த கலர் காம்பினேஷன் எனக்கும் நல்லா சூட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால வந்து உடனே வாங்கிட்டேங்க. கஞ்சி பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில், தமிழ்லையும் அதே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கஞ்சி பார்டரு. இதை வந்து கட்டி பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஜரியில் வந்திருக்கு இல்லையா, அதனால். அண்ட் இது எல்லாமே வந்து சில்க் மார்க் சர்டிஃபைடு இருக்கிற சாரீஸ் தாங்க நான் வாங்கியிருந்தேன். அண்டு சாரீ ஆல் ஓவராக இதே தான் இருக்கும். அண்டு பல்லு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஜரி பாருங்க, பல்லுவும் சூப்பராக இருந்தது. ப்ளவுஸ் வந்து சேம் இதே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கலரில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸும் தச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ளவுஸும் உங்களுக்கு காட்டுறேன். அண்டு சாரீ மொத்தமாக இதே தான். சாரீ மொத்தமாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் வந்திருக்கு. இந்த லாவெண்டர் கலர் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையான்றது கூட கமெண்ட் பண்ணுங்கள். லாவெண்டர் கலர் சாரியோட ப்ளவுஸ் வந்து சேம் பார்டர் கலரில் தான் வந்திருந்தது. இதுக்குமே என்னென்னா நான் இந்த மாதிரி தான் டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தேங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் கட் ஒர்க் மாதிரி வரும். ஸோ கட் ஒர்க்கு இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கிளியராக வரும். அந்த கட் ஒர்க் டிசைன் வந்து பின்னாடி இப்படி கொடுத்துட்டு ஆரி ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட்டு எனக்கு பார்டர் தான் ஹைலைட் ஆகணும் அப்படின்ட்டு நான் இந்த ஹேண்ட்ஸுக்கு வந்திருக்கிற அந்த இது பார்டரை வந்து கைக்கு கொடுத்துட்டு கீழே மட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஆரி ஒர்க் வந்திருக்கு, பேக்கில் எப்படி கட் ஒர்க் மாதிரி வந்திருக்கோ அதே கட் ஒர்க் வந்து ஹேண்டுக்கு கொடுங்க அப்படின்ட்டு சின்னதாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து இதில் எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கோம். நெக்கு டிசைன் மட்டும் நம்ம கொஞ்சம் கிராண்டாக வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஆரி ஒர்க் பண்ணுறப்போ என்னென்னா அவங்கக்கிட்டே இந்த ஹேங்கிங்ஸு செப்ரேட்டாக நம்ம வாங்கி போடாமல் சாரீலேயே வந்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்து ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துட்டோன்னா டைலர் வந்து அதில் கொஞ்சம் கிளாத் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுவே டிசைனாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி தான் சின்ன நெக் லைன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நான் சாரியோ டிசைன்ஸ் எல்லாமே வந்து சாரியில் இருக்கு, சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து அந்த சாரி கலரில் வந்து ஃப்ளவர் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்குது. நிறைய வந்து சாரீ கலரே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது சாரீக்கு வேறு ஏதாவது சாரீக்கு இது வந்து மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து மாற்றி போடலாம்ல. வேறு சாரீக்கு இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ண முடியாது, இந்த சாரீ கலர் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டோன்னா. அதனால லைட்டாக கொடுத்துருக்கோம். ஆனாலுமே வந்து கஷ்டம்தான், வேறு சாரீக்கு போட்டாலும் இது வந்து எடுத்து காமிச்சிரும் இதுவே இதோட ப்ளவுஸ் கிடையாது அப்படின்ட்டு. அதனால சில ப்ளவுசஸ் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு வாட்டி வந்து நான் கம்ப்ளீட்டாக டிசைன்ஸும் அப்படியே வந்து வீடியோவாக போடுறேன். அண்டு இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வந்து அடுத்த சாரீ பார்க்கலாம். அண்டு இந்த சாரீ வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, என்ன விண்டேஜ் கலெக்ஷன்ஸு. ஸோ அந்த விண்டேஜ் கலெக்ஷனில் வந்து இது வந்து என்கிட்ட நிறைய பீர்வை ஓப்பன் பண்ணவே நிறைய க்ரீன் கலர் சாரியாகவே இருக்கும். அது ஏன்னு தெரியாதுங்க, நிறைய வந்து க்ரீன்ஸே வந்து அமைஞ்சிட்டே இருக்குமா. அதுவும் இல்லாமல் என்னென்னா க்ரீன் கலரில் தான் நம்ம கொஞ்சம் அழகாக தெரிகிறோமோன்ற மாதிரி நிறைய க்ரீன் கலராக வாங்கி போட்டிருப்பேன். இந்த காஞ்சனா படத்தில் ரெட்டு சாரின்ற மாதிரி என்னென்னா என்னோடய கபோர்டில் பார்த்தா எல்லாமே க்ரீன் சாரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு க்ரீனுனாவே வெறுத்து போயிடுச்சு. க்ரீன் கலரில் பட்டு புடவை நல்லாவே இருந்தாலும் வாங்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. அதனால கொஞ்ச நாள் வந்து க்ரீன் கலரை வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் கலராக வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக இந்த விண்டேஜ் கலெக்ஷனில் வந்து இந்த க்ரீன் கலர் பட்டு புடவை பார்த்த உடனே மறுபடியும் மயங்கிட்டேங்க. ஏன்னா இது வந்து பிளெயின் வெறும் க்ரீன் மட்டும் கிடையாது, இது என்னன்னா டபுள் ஷேடு இருக்குது இதில். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னென்னா அந்த பீகாக் க்ரீன் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீகாக் க்ரீனும் என்னோட ரீசெண்ட் டைமில் நான் வாங்குகிற எல்லா சாரிக்கும் இதே கலர் பார்டர் தாங்க. இந்த ஏன்னு தெரியல அப்படி செட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து விண்டேஜ் கலெக்ஷன். இது வந்து கல்யாணத்துக்கு போகிற அவசரத்தில் வந்து இந்த புடவை ரெடியாக இருந்ததா ப்ளவுஸோட சேர்த்து, அதனால வந்து இந்த புடவை வந்து கட்டிட்டேன் கூட. இது வந்து கட்டின பிறகு சூப்பராக இருக்குங்க. ஸோ கட்டின பிறகு எப்படி இருக்குன்றத விட உங்களுக்கு வந்து சைடில் பிக்கை ஆட் பண்ணுறேன். அந்த லாவெண்டர் கலர் இன்னும் கட்டலை, அதனால் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு அவங்க ஷோல்டர் போடுறப்போ எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த புடவை மட்டும் எனக்கு சூப்பராக பிடிச்சி போயிருந்தது. அதனால க்ரீனாக இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் ஷேடாக இருக்கே, டபுள் ஷேடில் தான் நம்மக்கிட்ட க்ரீன் இல்லையே அப்படின்ட்டு இந்த க்ரீன் புடவை வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கும் வந்து கஞ்சி பார்டர் மாதிரி என்னென்னா இந்த பீகாக்லேயே ஒரு பீகாக்கு, அதே மாதிரி ஒரு பீகாக்கு அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா அங்கங்கே ஒரு புட்டி. விண்டேஜ் கலெக்ஷனாக இந்த மாதிரி செக்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதை தான் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு மேலே வந்து ஒரு சேம் நம்ம கீழே எப்படி ஆல்டர்னேட்டாக அந்த பார்டர் வந்திருக்குல்ல, ஒன்று கட்டி ஒன்று வந்து ஜரி லைனு, ஒன்று வந்து அந்த பீகாக் லைன் வர்ற மாதிரி வந்து மேலேயும் ஒரு ஜரி லைன் ஒன்று பீகாக் லைன் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. சாரீ ஆல் ஓவராக வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இது சூப்பராக இருந்தது. இதோட பல்லு வந்து நம்மளுக்கு பார்டர் கலர்லேயே பல்லும் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து சேம் இதே கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து பட்டு சாரீ கலெக்ஷன்ஸு, எல்லாமே வந்து சில்க் மார்க் சர்டிஃபைடு. அண்ட் இதோட இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்றது ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எந்த சாரீ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாவெண்டர் சாரீ வந்து சாரீ நம்பர் 1 அண்டு இந்த க்ரீன் சாரீ வந்து சாரீ நம்பர் 2. ஓகே, ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த சாரீயோட ப்ரைஸ் வந்து கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாரீக்கு வந்து சேம் அந்த பல்லு கலர் பார்டர் கலரே ப்ளவுஸ் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து இது வந்து சின்னதாக சிம்பிளாக வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு கையில் மட்டும் எனக்கு அந்த பார்டர் வரும் இல்லையா, அதனால என்னென்னா அந்த பார்டர் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், அது மேலே எதுவும் ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஹேண்டுக்கு மட்டும் என்னென்னா கொஞ்சம் ஏதாவது ஹேங்கிங் டைப் கொடுங்க, எனக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சாரீ கலர்லேயே வந்து ஜஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு பேக் வந்து அதே மாதிரி தான்
பேக் நெக்குமே வந்து ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பீகாக் மாடல், ஏன்னா சாரீ எல்லாம் பீகாக் இருக்கிறதால என்னென்னா பீகாக் டிசைன்னு போட சொல்லி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ். தேர்ட் சாரீ பார்க்கலாம். இது இன்னும் கட்டவே இல்லை இந்த புடவை. ப்ளவுஸ் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இருக்கும் இல்லையா, ஆனியன் கலர் மாதிரியும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இது மேலே எல்லாமே அந்த டிசைன் எல்லாம் வந்து கோல்டு கலரில் வந்து டிசைன் வந்திருக்கா. அது வந்து கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்குது. ஸோ பார்டருமே என்னென்னா காஞ்சிபுரம் பார்டர் தான், கஞ்சி பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கஞ்சி பார்டர் தான் வந்திருக்கு. சாரீ வந்து ஆல் ஓவராக இதே கலர் தான். இதுவும் சேம் ப்ராப்ளம் என்னென்னா வாங்கி தான் வச்சுருக்கேனே தவிர அங்கே வந்து ரெடி பண்ணலையா, இன்னும் ஃபால்ஸு தைக்கலை. ஸோ ஹெம்மிங் பண்ணலை, இந்த பல்லும் ரெடி பண்ணலை. அதனால் இன்னும் இந்த புடவை வந்து கட்டலை. போட்டோன்னா இப்படி தான் இருக்குது. கடையில் வந்து நம்ம இந்த சாரீ வந்து கட்டும்போது இப்படி இருக்குன்றது ஒரு சின்ன பிக் வந்து உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து சேம் சாரியில் ப்ளவுஸே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருந்தேன். சாரியில் கிடையாது, கீழே பார்டரில் வந்து நம்மளுக்கு இந்த பீகாக் வந்து வந்திருந்தது. பார்டரில் வந்து உங்களுக்கு இந்த பீகாக் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டாக இருந்துட்டு அதில் வந்து பீகாக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைனை வந்து கொஞ்சம் எனக்கு ப்ளவுஸில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள கேட்டதால் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மாடலில் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ ப்ளவுஸு கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தேங்க. ஏன்னா வந்து நான் என்னென்னா சாரியில் இருக்கிற ப்ளவுஸும் யூஸ் பண்ணணும், அதை வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் இந்த சாரீக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக செப்பரேட்டாக வேறு மெட்டீரியல் ரா சில்கில் வந்து பியூர் ரா சில்கில் வந்து வாங்கிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணி வச்சுருப்பேன். கிராண்டாக போடணுன்னா அந்த ப்ளவுஸும், சிம்பிளாக போடணுன்னா இந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸும் போட்டு அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் சிம்பிளாக சாரியில் வர ப்ளவுஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் வந்து மெட்டீரியல் வந்து தாங்காது. நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாளைக்கு என்னென்னா ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு கிழிஞ்சிருது. அதனால என்னென்னா இப்போது இந்த ப்ளவுஸில் இருக்கிற இந்த பார்டர் வந்து நம்ம போட்டாலும் சரி ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு வந்து இது வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்னென்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ரா சில்க் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போனான்னா நிறைய நாள் வந்து நம்ம ஒர்க் பண்ணாலுமே வந்து நிறைய நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரா சில்க் மெட்டீரியல் எல்லாம் வந்து 1000, 1100 அந்த மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து அந்த மாதிரி குவாலிட்டியில் எடுத்தால் தான் பிளெயின் ப்ளவுஸே நான் சொல்கிறது ரா சில்கில். ஸோ அந்த குவாலிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா கொஞ்சம் நிறைய நாள் வந்து அந்த ஆரி ஒர்க் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ளவுஸுமே ஒரு வாட்டி காட்டுறேன். சிம்பிளாக தான் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால என்னென்னா ஹேண்டுக்குமே வந்து சேம் அதே பிக்காக் வர்ற மாதிரி கீழே வந்து கொஞ்சம் கட் ஒர்க் மாதிரி வந்து அந்த பார்டர் வந்து ஹேண்டுக்கு வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அது அப்படியே ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து கொஞ்சம் சின்ன நெக்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே வந்து நம்ம சாரியோட ப்ரைஸஸ் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சாரீ நம்பர் 3, இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்மளோட 4th சாரீ வந்து இது. இப்போ வந்து ரீசெண்டான்னு சொல்ல முடியாது. ஸோ சில நாட்களாக என்னென்னா இந்த டிஷ்யூ பேஸ்டு சாரீ வந்து ஹைலைட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஹைலைட்ன்றதை விட ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஷ்யூ சாரீ வந்து என்கிட்ட ஒன்று கூட இல்லைங்க. ஸ்கை ப்ளூ சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலி வந்து இந்த கலருமே எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேஸ்டாக இருக்குது. அதே மாதிரி டிசைனும் வந்து இதில் வந்து சின்ன சின்ன லோட்டஸ் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருந்தது. இந்த லோட்டஸ் டிசைன் எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உடனே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பட் பார்டர் வந்து சேம் நம்ம அந்த 3rd சாரீ காட்டியிருந்தோம் இல்லையா, அதே கலரில் தான் பார்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் என்னடா இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கான்ட்ராஸ்ட்டில் வந்து நிறைய கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இது வந்து இது ரெகுலராக இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கலர் பிடிக்கிறதாலவோ என்னவோன்னு தெரியல, இதுவும் வந்து உடனே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அண்டு இதோட ப்ரைஸ் கெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள்.
அண்ட் இதுக்கு வந்து இது வந்து saree ஆல் ஓவராக இதே தான் வரும். கொஞ்சம் பார்க்கறதுக்குவே என்னென்னா கிளிட்டரியாக இருக்குங்க. டிஷ்யூ saree இல்லையா, கொஞ்சம் அந்த கோல்டிஷ் கலரில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கண்ணே. saree எல்லாமே மேலே வந்து சேம் அதே மாதிரி தான் அந்த ஜரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸாக இது 4 inches நினைக்கிறேன். கீழே வந்து 8 inches பார்டர், கொஞ்சம் பெரிய பார்டரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கீழே வந்து டிசைன் வர்ற மாதிரி கஞ்சி பார்டர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுவுமே வந்து சில்க் மார்க் சர்டிஃபைடு தான். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது கெஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட பல்லு வந்துட்டு சேம் நம்ம பார்டர் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே கோல்டு சரியில் வந்து வந்திருக்கு. ப்ளவுஸ் பூரா டிசைன்ஸுமே வந்து சின்னதாக பீகாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குவே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஷோல்டரில் போட்டால் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த saree உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸுமே கெஸ் பண்ணி saree நம்பர் 4 1 2 3 இது வந்து saree நம்பர் 4. என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த பார்டர் கலரில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் ஒர்க் ப்ளவுஸு. ஸோ இது வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வேணும்னா வேறு மாடல் வந்து டிசைன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆயிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆயிருக்கு தான் அப்படின்னு தோணுச்சு. இதுவுமே வந்து ரா சில்கில் மெட்டீரியல் வாங்கி என்கிட்ட கட் ஒர்க் ப்ளவுஸ் எதுவும் இல்லைன்ட்டு. கட் ஒர்க்னால் இதில் வந்து நடுவில் ஹோலாக வரும், ஜாலி ஒர்க் மாதிரி வரும். மொத்தமாக என்னென்னா ஒர்க் பண்ணிவிட்டு நடுவில் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வந்து அவங்க இந்த என்னது அகர்பத்தியால் வந்து எரிச்சிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், நெட்டட் மாதிரி இருக்கும். ஸோ உள் பக்கமாக வந்து நம்ம வேணும்னா அப்படியே போட்டால் ஸ்கின், நம்மளோட உடம்பு ஸ்கின் வந்து தெரியும், அப்படி ஸ்கின் தெரியும், எனக்கு பிடிக்காதுன்றப்போ என்னென்னா இதில் நம்ம லைனிங் போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு அந்த ஓப்பன் ஸ்கின் டைப் மாதிரி போட வந்து பிடிக்கல. அதனால என்னென்னா நான் உள் பக்கமாக வந்து ஒரு லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லைனிங் வந்து நம்ம காட்டனில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஷிங்க் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த டிசைன் அவ்வளோவா தெரியாது. அதனால என்னென்னா உள்ளே வந்து நம்மளுக்கு லைனிங் வந்து சாட்டின் மெட்டீரியல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ டைலரும் நம்மளுக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு வேளை தெரிலனா இந்த மாதிரி நெட்டட் பாருங்களேன், இந்த ஒர்க்கு மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு வேளை நீங்கள் அந்த உடம்பு வந்து தெரியக்கூடாது, நம்ம ஷோல்டர் ஃபுல்லாகவே சில பேருக்கு வந்து அந்த ஸ்கின் டோன் காட்டுறதுக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா இந்த மாதிரி சாட்டின் வந்து உள்ளே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஷிங்க் ஆகாது, மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும், டிசைனும் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர் கிட்டத்தட்ட இது 10 years ஆகிட்ருக்கோம் இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி. அந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்போது இதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தெரியல, நான் வந்து சாரீக்காக இல்லை கான்ட்ராஸ்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு தான் தச்சிருந்தேன். இதில் தெரியாமலே வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த சாரியுமே வந்து ப்ளூ கலருன்றதால என்னென்னா ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது. திடீர்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகலான்னா கூட இந்த ப்ளவுஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ எதுவுமே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. அதனால் வந்து இந்த பாருங்கள், இது 10 years பேக் ப்ளவுஸுன்றதுக்கு அடையாளமே இது தான். அப்போல்லாம் இந்த மாதிரி தான் ஹேங்கிங்ஸ் வந்து 50 rupees 60 rupees 100 rupees ஒரு டிசைனுக்கு ஒரு மாடலாக இருக்கும். இதை வந்து டைலருக்கு செப்பரேட்டாக வாங்கி கொடுத்து அவர் வந்து இதுவுமே வந்து செப்பரேட்டாக வாங்கி தான் போடுவாங்க. நான் இப்போது ரீசெண்டாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெடிமேட் த்ரெட் இல்லாமல் ப்ளவுஸில் வந்து நான் கொஞ்சம் என்னது சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியலில் வந்து இதை மாதிரி தச்சு போட சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ரெடிமேடில் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் வாங்கி போடுறோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து பின்னாடி டைப் பண்ணுவோம் இல்லையா, டைப் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா இது ஸ்கின்னில் வந்து ரப்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா ரேஷஸ் வரும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கப்போ என்னென்னா பேக் இதெல்லாமே இது கீறி புண்ணே ஆகிடும். ஸோ அதனால வந்து நான் பழைய ப்ளவுஸுன்றதால இது அப்படியே இருக்குது.
இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து மாற்றிடுவேன். இப்போது ரீசெண்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுசஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெடிமேடு த்ரெட்டு வாங்கி போடுறது இல்லை, இந்த மாதிரி ரெடிமேடு ஹேங்கிங்ஸும் வாங்கி போடுறது கிடையாது. ஒன்று டிசைன் பண்ணிவிட்டு அதுவே டைப் பண்ண சொல்கிறேன், இல்லைன்னா ப்ளவுஸில் இருக்கிற கிளாத்தில் இப்போ காட்டின பார்த்தீங்களா கோனாக வந்து அந்த மாதிரி சிம்பிளாக டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இது எப்படியும் நம்மளுக்கு வந்து ஸ்டடியாக இருக்காது, ஒன்று போகும் ஒன்று நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ இதுவே பாருங்களேன், இது கீழே இங்கே தொங்குற பீட்ஸ் எல்லாம் காணோம், இதுக்கு எப்படி பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா இந்த மாதிரி போகாமல் கொஞ்சம் ப்ளவுசஸ் நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து சாரீ நம்பர் 4, இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றது கெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மோர் பட்டுப்புடவை அவ்வளோதான், இதோட லாஸ்ட் பட்டுப்புடவை சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னன்னா ஆரஞ்சு கலர் வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ கலருமே ஆரஞ்சு தாங்க. அந்த ஆரஞ்சு கலரில் வந்து சூப்பராக இருந்தேன் நான். அப்போது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருப்பேன் இல்லையா, அதனால என்னென்னா அந்த ஆரஞ்சு கலரில் வந்து அழகாக தெரிகிறேன், எனக்கு நானே அழகாக தெரிகிறேன். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து என்கேஜ்மெண்ட்டில் போட்ட ஆரஞ்சு கலர் சாரீ இப்போ வந்து எனக்கு ஒரு பட்டு புடவையாக வந்து அமைஞ்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் சாரியும் உங்களுக்கு அந்த பிக் இருந்தால் சைடில் போடுறேன் பாருங்கள். அண்ட் ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். இது இப்போ ஆரஞ்சு கலர் நிறைய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. பட் ஆரஞ்சுக்கு என்னென்னா பிங்க் கலர் வரும் நிறைய. ஆனால் நம்ம வாங்கியிருந்தது என்னென்னா சேம் அதே பார்டர் தான். நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வைலட் கலர் கலரே வந்து பார்டராக வந்து அமைஞ்சிருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது. ஆரஞ்சு கலருமே வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் சிங்கிள் ஆரஞ்சு கலர் கிடையாது, கொஞ்சம் வந்து ஷைனிங் டபுள் ஷேடு கலராக இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னென்னா டபுள் ஷேட் கலராக வந்து இருக்குங்க. இந்த ஆரஞ்சு கலர் வந்து இப்போ ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுவுமே வந்து சாரீ ஆல் ஓவராக வந்து இதே மாதிரி தான் டிசைன் வரும். இது வந்து மிஸ்ஸம்மா ஷோரூமில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் நெல்லூர் விட்டு வெளியே வந்ததுலேருந்து நிறைய சாரீ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய நகை கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டு நெல்லூர் வந்து சூப்பராக டெவலப் ஆகிடுச்சு நான் நெல்லூர் விட்டு வந்த பிறகு. ஸோ இப்போது என்னென்னா அப்பப்போ நம்ம நெல்லூருக்கு போகிறதால என்னென்னா அது வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்மளுக்கு போகிறோம் இல்லையான்ற மாதிரி. ஸோ இதுக்கு என்னென்னா கீழே வந்து பார்டர் வந்து பிளெயினாக கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே ஜரி பார்டர் தான், கஞ்சி பார்டர் தான். இதுவுமே பிளெயினில் தான் இருக்குது. அண்ட் இதுவுமே என்னென்னா மேலே வந்து ஜஸ்ட் 2 inch பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 4 inch பார்டர்ஸ், இதுக்கு வந்து ஒரு 2 inch பார்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராக இதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் பல்லு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்லு வந்து இப்படி இருக்குது. அண்ட் இது இன்னும் வந்து கட் பண்ணி எடுக்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஒர்க் பண்ணிவிட்டு இதுதாங்க ப்ளவுஸ் வந்து இதுதான். ஒருவேளை இதுவும் வந்து இன்னும் கட் பண்ணலை. ஸோ இதுவும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைலர்கிட்ட கொடுக்கணும். இதில் வந்து சின்ன ஒர்க் பண்ணிட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். அண்டு சாரீ ஆல் ஓவராக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து சின்னதாக டிசைன் இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே என்னென்னா நம்ம ஃபங்க்ஷனில் கட்டும்போது ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ்க்கு நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரீக்கு அடுத்து நான் மறுபடியும் ஒரு பட்டு புடவையில் ஆரஞ்சு, நார்மலில் கூட நான் ஆரஞ்சு கலரே எடுத்தது இல்லைங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன நிறைய வந்து க்ரீன் கலர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆரஞ்சில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஸோ கையில் கவுண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும், 1 2ன்ற மாதிரி. ஸோ ஃபைனல்லி பட்டு புடவையில் ஒரு ஆரஞ்சு கலர் பட்டு புடவை வந்து வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக. அண்டு இந்த ப்ளவுஸ் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு இதோட ப்ரைஸுமே எவ்வளோ இருக்குன்றதை கெஸ் பண்ணுங்கள். இது வந்து சாரீ நம்பர் 5. இதுக்கு இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை, பட் என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்குது. அது வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். சொன்ன மாதிரி தான் ரா சில்க் மெட்டீரியலில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஆல் ஓவராக டிசைன் வந்திருக்கும். நம்ம லக்கி என்னென்னா சேம் கலர் பார்டர்.
ஸோ அதனால் என்னென்னா நம்ம இப்போது திடீர்னு அவசரமாக வந்து அதுக்கு ப்ளவுஸ் தைக்க தேவையில்லை. வெறும் ஓவர்லாக் அது பண்ணிவிட்டு ஃபால் தைச்சிட்டாவே இந்த ப்ளவுஸோட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ரா சில்கில் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் இது என்னென்னா அந்த விண்டேஜ் கலெக்ஷன் 2வது சாரீ காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கிராண்டாக ஃபங்க்ஷன் போகிறப்ப என்னென்னா பிளெயின் கலரில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பிளெயின் ப்ளவுஸ்ன்றதால என்னென்னா ஹேண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் வரணுன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு நான் சாரீ கலர் சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் என்னென்னா லைட்டாக அங்கங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து அவ்வளோவா தெரியல உங்களுக்கு. மேபி இங்கேருந்து பார்த்தா அந்த க்ரீன் கலர் வந்து தெரியுதா இல்லையான்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து லைட்டாக தான் மைல்டாக தான் தெரியுது அந்த க்ரீன் கலர். அவ்வளோவா வந்து க்ரீனே வந்து ஃபுல்லாக என்ஹான்ஸ் ஆகலை. அதனால என்னென்னா நம்ம இந்த ஆரஞ்சு சாரீக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்குமே வந்து பேக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் ஒர்க்கு சொல்லியிருந்தேன். ஹேண்ட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கணும், ஏன்னா பிளெயின் ப்ளவுஸ் இல்லையா அதனால. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வந்து இந்த நெக்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆஸ்டிஸ் சொன்ன மாதிரி தான் ரெடிமேடு த்ரெட் இல்லாமல் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து ஆரி ஒர்க்கில் பண்ண ஹேங்கிங்ஸ் தான். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இப்போது ரீசெண்டாக வாங்கின சாரீக்கு எல்லாமே நான் வந்து ப்ளவுஸ் வந்து அவசரமாக தைக்க வேண்டாம், நிதானமாகவே தைச்சிக்கலாம். அண்ட் இது வந்து நம்மளோட 5th சாரீ பியூர் பட்டு புடவை வந்து அவ்வளோதாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 மாதமாக வாங்கியிருக்க ஒரு இதெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாரீ நம்பர் 5 நம்ம லாஸ்ட் பட்டு புடவை கலெக்ஷன். அண்ட் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே இதோட ப்ரைஸ் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ நான் வந்து கோயிலுக்கு போகிறப்ப கட்டுற மாதிரி கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கிற புடவை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த புடவை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து குப்படம் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய சாரியோட நேம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆந்திராவில் வந்து நிறைய சாரீஸ் வந்து டிசைன்ஸ் வரும். போச்சம்பள்ளி இது டிசைன் வந்து போச்சம்பள்ளி பார்டர் வரும். சாரீ வந்துட்டு என்னென்னா குப்படம் பட்டுவோ இல்லைன்னா வெங்கடகிரி பட்டு, மங்களகிரி பட்டு, அப்புறம் கலங்காரி சாரீஸு, அந்த மாதிரி நிறைய வந்து சாரீ நேம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து குப்படம் பட்டு சாரின்னு நினைக்கிறேன். அண்ட் இது என்னென்னா டிசைன் எல்லாம் வந்து கொஞ்சம் போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி வந்திருக்கும். இதே மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு 2-3 புடவை எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கேயாவது கோவிலுக்கு போகிறப்ப எங்கேயாவது நம்ம வெளியே போகும்போது என்னென்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால வந்து இந்த சாரீ வந்து எடுத்திருந்தேன். இது மேலே எல்லாமே வந்து போச்சம்பள்ளி டிசைன் என்னென்னா ஒரு மாதிரியாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும், கலர் எல்லாம் ஸ்ப்ரெட்டான மாதிரி இருக்கும். இதுவுமே பாருங்களேன் ஸ்கை ப்ளூ தான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியாமலே வந்து ஸ்கை ப்ளூக்கு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன் போல். ஸோ இந்த வாட்டியுமே இந்த ஸ்கை ப்ளூவில் வாங்கியிருக்கேன். வந்து இதே மாதிரி எங்கள் மாமியாருக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களது வந்து பிங்க் ஷேடில் வாங்கி கொடுத்துருங்க, தீபாவளிக்கு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூவில் எடுத்துருந்தேன். இதுக்கு வந்து இந்த மெஜந்தா பிங்க்கு, இது வந்து மெஜந்தா பிங்க்குன்னு சொல்லுவாங்க மாதிரி வந்திருக்கு. அந்த பார்டருமே வந்து கொஞ்சம் சாரியில் வந்து அந்த லைட்டு கொஞ்சம் என்ன கலருன்னு சொல்கிறது, சில்வராக இருக்கா இதான் வரும். இந்த மெஜந்தா பிங்க் இந்த வைன் கலர் மாதிரி இருக்குது. இதுதான் ப்ளவுஸு, இன்னும் கொடுக்கல ஏன்னா ரீசெண்டாக வாங்கினது. அண்டு சாரீ ஆல் ஓவராக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த சாரீ எல்லாம் கட்டினா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்ஃபர்டபுள் முக்கியம், அதே மாதிரி கலரும் வந்து பிடிச்சிருந்தது. அதே சாரீ வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாரியுமே சைடில் வந்து உங்களுக்கு பிக் ஆட் பண்ணுற பாருங்கள். இது இன்னும் வந்து நம்ம ரெடி பண்ணலை. ஸோ ரீசெண்டாக தான் தசரா ஹாலிடேஸ் போயிருக்கிறப்போ வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இன்னும் ரெடி பண்ணலை. இது வந்து ஃபால் அதெல்லாம் தைக்கணும். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸுமே கெஸ் பண்ணுங்கள். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புடவை பார்த்துடலாம். இதுவுமே வந்து நான் மிஸ்ஸம்மாவில் வாங்கியிருந்தேன். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஸ்கை ப்ளூ சாரீ வந்து சுபமஸ்துல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து மிஸ்ஸம்மாவில் வாங்கியிருந்தேன் கலங்காரி சாரீஸுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த கலங்காரி சாரீஸில் வேறு கலர் வந்து வாங்கியிருந்தேன். இதே மாதிரி தான் க்ரீம் கலர் வரும், கீழே பார்டர் வந்து நம்மளுக்கு மெரூன் கலர் வரும். அதனால் என்னென்னா அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது என்னென்னா அவுட்லைன் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கலங்காரி அவுட்லைன். இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்ததில் என்னென்னா
இந்த டிசைன்குள்ளமே வந்து கலர் வரும், கலர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். அதனால என்னென்னா இது அவுட்லைன் கலங்காரி சாரீஸ். ஸோ இதுக்கு என்னென்னா இந்த கலர் தான், இது வந்து பேஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கலரிங் பண்ணுறது வந்து அடிஷ்னலாக வந்து பண்ணுவாங்க. ஸோ நிறைய கலர்ஸுமே வந்துட்டுருக்கு இந்த இப்போ ரீசெண்டாக. பட்டு நான் போன அன்றைக்கி என்னென்னா இந்த கலங்காரி சாரீஸில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை அவங்க கடையில். அவுட்லைன் கலங்காரிஸில் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ டிசைன் வந்து ஒரு 2-3 டிசைன்ஸ் தான் இருக்கும். சேம் ஆஸ்டீஸ் இதே கலர் தான். இந்த க்ரீம் கலர் மேலே பிளாக் கலர் அவுட்லைன் வந்துட்டு சேம் பிளாக் பார்டர் தான் வரும். எல்லாமே இதே தான் இருக்கும். ரெகுலராக ஒரே டிசைனில் ஒரு 10 புடவை இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து இந்த சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து கலங்காரி அவுட்லைன் பார்டரு, அவுட்லைன் சாரீஸு. சாரீ எல்லாமே வந்து இந்த மாதிரி கலங்காரி ஒர்க்கு வந்து வந்திருக்கும். ஸோ கீழே ஆல் ஓவராக பார்த்தா என்னென்னா இந்த மாதிரி தான் டிசைன் வந்திருக்கும். கீழே எல்லாமே இந்த மாதிரி ரன்னிங்காக வந்திருக்கும். பல்லு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பீகாக் வந்து பல்லுவாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பீகாக் வந்து பல்லுவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்டர் எல்லாமே வந்து நிசாம் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சாரீஸ்க்கு எல்லாமே வந்து வெறும் ஜரியில் மட்டும் பார்டர் வந்திருக்கும். இந்த சாரீக்கு மட்டும்தான் என்னன்னு தெரியல, இங்கே வந்து டிசைன் பீகாக்கில் வந்து டிசைன் கொடுத்துட்டு ஜரி ஒர்க் வந்து வந்துருந்தது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த சாரீ வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட திருமலாவுக்கு போகிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கலங்காரி சாரீ வந்து மிஸ்ஸம்மாவில் தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் வரமகாலட்சுமியில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டாக்கே வரல. ஸோ ஃபைனலி மிஸ்ஸம்மா வந்து ஓப்பன் பண்ண பிறகு அவங்கக்கிட்ட இருக்குன்னாங்க. பட்டு நான் அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும், அது வந்து உங்களுக்கு பிக் ஆட் பண்ணுற பாருங்கள். அதில் வந்து நிறைய தேடி பார்த்தேன், அந்த மாதிரி கலர்ஸே வர்றதில்லை. ஸோ வேறு கலர்லலாம் இருந்தது. நம்ம சென்னையில் ரீசெண்டாக ஏதோ விநாயகர் சதுர்த்திக்கு நான் கட்டியிருந்தேன் பாருங்கள், அதுவுமே பிக் ஆட் பண்ணுற பாருங்கள். அந்த சாரியுமே இந்த கலங்காரி சாரீஸில் கலர்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது இந்த சாரீ. ஸோ இது வந்து பிளாக் பார்டர் தான் வரும், இதே கலர் தான் வரும். சேம் சாரீ எல்லாமே இந்த கலரில் தான் இருக்கும். பட் இது மேலே இருக்கிற டிசைன் தான் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சாரீ சில சாரீஸ் எல்லாம் ஆஸ்டீஸ் சேம் டிசைனே இருக்கும். ஸோ இந்த சாரீ இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு இதுதான் ப்ளவுஸ். இதுதான் ப்ளவுஸ். இதுதான் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாரீ பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். மங்களகிரி பட்டுவில் இது வந்து பிளெயின் சாரீ தான். இதுதான் இந்த செக்ஸ் வந்திருக்கு இல்லையா, விண்டேஜ் கலெக்ஷன். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஆரஞ்சு ஷேடு கோல்டு ஷேடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. தாங்க பியூர் மங்களகிரி பட்டு சாரீ. இது பியூர்து. கொஞ்சம் காஸ்ட் வந்து ரீசனபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் கெஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் விண்டேஜ் கலெக்ஷன் மாதிரி வரும். விண்டேஜ்னால் அதான் செக்ஸில் வந்திருக்கு. அண்ட் பார்டர் வந்து இந்த மாதிரி தான், இந்த டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே ஜரி வந்துட்டு. அண்டு இது வந்து சில்வர் ஜரி வந்து வந்திருக்கு. ஸோ சாரியுமே வந்து டபுள் டோன் கலரில் இருக்கும். மேலே வந்து இந்த கொஞ்சம் சின்னதாக வந்து ஜரி லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரீ ஆல் ஓவராக வந்து இப்படி தான் இருக்கும். பல்லுவுமே வந்து இதுதான். இது வந்து எல்லாமே வந்து என்னென்னா மிஷின்லேருந்து வர்ற சாரீ கிடையாது. அவங்க கையிலேயே வந்து சாரீ நேய்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பியூர் சாரீஸ் இதெல்லாம். பல்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து நம்ம டைப் பண்ணணும். அண்ட் ப்ளவுஸுமே என்னென்னா ரன்னிங்கில் தான் வரும். இதுக்கு ப்ளவுஸ் செப்ரேட்டாக வராது, ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்கும். நம்ம வேணும்னா கட் பண்ணலாம், இல்லை ஃப்ரில்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ்க்கு போய்க்கலாம். நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சாரீ ஆல் ஓவராக வந்து இதே மாதிரி தான் வரும். அங்கங்கே செக்ஸாக வந்துட்டு ஜரி லைன்ஸ் வந்து வந்திருக்கும். வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போகலாமே அப்படின்ட்டு மெட்டீரியல் கடைக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கிளாத் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸுன்றதால என்னென்னா ஆக்சுவலி ரா சில்க் வந்து ப்ளவுஸ் வாங்கி அதில் வந்து ஒர்க்கு பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். அங்கே போன உடனே என்னென்னா இப்போ நிறைய ப்ளவுசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக.
ஸோ ப்ளவுஸுமே வந்து 1100 அந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸே ஆகுது இல்லையா. ஸோ அதனால் என்னென்னா மறுபடியும் அதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும்னா ஆரி ஒர்க்குமே கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ரெடியாக ப்ளவுஸ் மெட்டீரியல் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்போ இது வந்து மெட்டீரியல்லேருந்து எடுத்திருந்தேன். ஒரு டானாக இருக்கும் இல்லையா பண்டிலில், அந்த பண்டிலில் வந்து இந்த கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுலேயே வந்து கொஞ்சம் டிசைனிங் மாதிரி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சாரீ கலர்லேயே இருக்குது. ஸோ சாரீ பார்டர் கலரு அதே மாதிரி சாரியில் இருக்கிற அந்த டபுள் டோனு டியூவல் டோன் வந்து இந்த டிசைனில் வந்து வந்திருக்கா. அதனால் சரி ஓகே இதை வந்து ப்ளவுஸாக வந்து தச்சு போட்டுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். எங்கேயாவது சிம்பிளாக போகிறப்ப வந்து இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கே போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலான்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து 1 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இது 1 மீட்டர் ப்ளவுஸ் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லையான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ இப்படி தான் இருக்குது. இந்த சாரியோட ப்ரைஸும் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேம் மங்களகிரி பட்டு சாரீ தான் இது. வந்து இதுவும் மங்களகிரி பட்டுஸ். இதுவுமே வந்து ஹேண்ட்மேட் சாரீஸ் தான். இது எல்லாமே டிசைன் வந்து இப்படி தான் வந்திருக்கு. நம்ம கீழே வந்து செல்ஃபாக தான் வரும். கீழே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் காட்டுறதுக்காக என்னென்னா கீழே வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ ப்ளவுஸும் அண்ட் பல்லு வந்து இந்த க்ரீன் கலர் தான் வரும். மொத்தமாக வந்து ஒரே கலராக கொடுக்காம அந்த டிஃப்ரென்ஸ்க்காக என்னென்னா மேலே கீழே வந்து லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க கலர் வந்து. அண்டு சாரீ வந்து கீழே இந்த மாதிரி தான் கொஞ்சம் டபுள் பார்டர் மாதிரி வந்து ஒன்று வந்து லைனாகவும் ஒன்று வந்து டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. சாரீ ஆல் ஓவராக வந்து அங்கங்கே வந்து ஒரு புட்டி மாதிரி வந்து பெரிய டிசைனாக வந்திருக்கு. ஒரு ஃப்ளவர் ஒரு லைனில் வந்திருக்கு, ஒரு மாதிரி டிசைன் வந்து ஒரு லைனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு என்னென்னா இந்த மங்களகிரி பட்டு எல்லாம் என்னென்னா கொஞ்சம் சூப்பர் நெட் கோட்டா அந்த மெட்டீரியலுக்கு கொஞ்சம் கிட்டக்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், நெட்டட் கிளாத் மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம். மங்களகிரி பட்டு இதுவுமே பியூருங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட இந்த கலர் வந்து இல்லை, அதனால் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் பல்லு வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சாரியில் எல்லாமே வந்து இப்போது சில்வர் ஜரி, கோல்டு ஜரி வர்றது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சில்வர் ஜரி தான் ஹைலைட் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. அதனால என்னென்னா நிறைய சாரீஸில் வந்து சில்வர் கலர் தான் ஹைலைட் ஆகிட்டுருக்கு. அண்டு ப்ளவுஸுமே வந்து இந்த க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கு, அதனால் இன்னும் வந்து கட் பண்ணலை, டைலர்கிட்ட கொடுக்கல. இல்லைனா இப்போதைக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் கொடுக்கல. ஸோ வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் இதுதான் சாரீ. அண்ட் இதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கலர் என்கிட்ட இல்லை, கொஞ்சம் டார்க் மெரூன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் இருக்குது. நம்மக்கிட்ட ப்ளவுஸ் எதுவும் வாங்கலை நான், ஏன்னா இதுவே நல்லா இருக்குது. ஸோ இதுவே ப்ளவுஸ் வந்து தச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வேறு எந்த ப்ளவுஸுமே வாங்கலை. ஸோ இதுவே வந்து ஸ்டிச் பண்ணி போட போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிசைனும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸுமே வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். பியூர் ரா சில்க் மெட்டீரியல் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ இதை வந்து உடனே இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக வந்து இதில் வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு போட்டுக்கிறதுக்காக எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இந்த கலருமே நிறைய சாரீஸ்க்கு வந்து வந்துட்டுருக்கும் பார்டர் மாதிரி. ஸோ அதனால் என்னென்னா நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரா சில்கில் வந்து பிளெயின் கிளாத்து வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் வந்து ஒர்க் பண்ணலை இல்லையா. ஸோ டைலர் செட் ஆகிற வரைக்கும் வந்து ரெடிமேடில் தான் வாங்கிட்டே இருந்தேன் ஹவிஷாக்கு எனக்கும். அதுக்கப்புறம் தான் டைலர் செட் ஆன பிறகு என்னென்னா மெட்டீரியல் வாங்கி தைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மறுபடியும் வந்து நான் சென்னைக்கு நெல்லூருக்கு அந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கும்போது மறுபடியும் டைலர் வந்து பழைய டைலர் வந்து கடை எடுத்துகிட்டு அவர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். அதனால் என்னென்னா மறுபடியும் ரெடிமேட் வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து மெட்டீரியல் வாங்கி தைக்கிறதுக்கு வருமா இல்லையான்றது தெரியல. இது வந்து saree மாதிரி கன்வெர்ட் ஆகிற ட்ரெஸ்ஸு. உங்களை பார்த்தா உங்களுக்கு மேபி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது பிக்கு வந்து ஆட் பண்ணுற சைடில்.
இது மாதிரி வந்து க்ராப் டாப் மாதிரி ப்ளவுஸ் வந்திருக்கு. அண்டு இது வந்து ஸ்கட்டுக்கு வந்து அட்டாச்சாக வந்து இந்த துப்பட்டா வந்து வந்துடும். அட்டாச் ஆகிட்டு வரும், இந்த புடவை மாதிரி வரும். இது அப்படியே வந்து போடுறது. அப்படியே வந்து ஹிப் பெல்ட்டு, நம்ம சாரீஸ்க்கெல்லாம் ஹிப் பெல்ட் எப்படி வரும் அந்த மாதிரி வந்து ஹிப் பெல்ட் வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து கொஞ்சம் இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து வாங்கியிருந்தேன் ஹவிஷாக்கு. ஸோ இது வந்து போட்டிருக்கிறப்போ எப்படி இருக்கான்றது உங்களுக்கு சைடில் பிக்கை ஆட் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா ரெடிமேட் வந்து வாங்கினாலுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்குதுங்க. ஏன்னா வந்து ரெடிமேடு எல்லாமே ரெடிமேடுன்றப்போ வந்து அதில் வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்காதா. ஸோ காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெடிமேட் போட்டால். அதுவே மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறப்போ என்னென்னா நம்மளோட தாட்ஸு, நம்மளோட ஐடியா அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எனக்கு தோணும். டைலர் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெட்டீரியல் வாங்கியே ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவுமே வந்து என்னென்னா சாரீஸ் தான். இது எல்லாமே சாரீஸ் தாங்க. நான் சாரீ வாங்கிட்டு ஹவிஷாக்கு முழுசுமாக என்னென்னா அந்த கம்ப்ளீட் சாரியுமே ஹவிஷாக்கு தான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ மெட்டீரியல் எதுவுமே மிச்சம் ஆகாது. ஏன்னா வந்து ரொம்ப கேராக வர்ற மாதிரி வந்து ஸ்கர்ட் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்குமே வந்து அதுலேயே வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். இதுவும் ஒரு சாரீ. இது வந்து கொஞ்சம் கம்மி விலையில் வந்து ஒரு 3000 இந்த சாரீ, அந்த டிஷ்யூ பேஸ்டு சாரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கம்மி விலையில் வந்து இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கிட்டேன் க்ரீன் கலரில். ஆனால் வாங்குறப்ப என்னவோ சாரியாக வாங்கிடுவேன். சில சாரீ எனக்கு வாங்கின பிறகு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஹவிஷாக்கு வந்து பாவாடை தாவணியாக வந்து மாற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாரீ வாங்கியிருந்தேன். ஆனால் ஒரு வாட்டி கூட கட்டவே இல்லை. ஃபால்ஸு போட்டேன், ப்ளவுஸும் தைக்கல, ஃபால்ஸ் மட்டும் போட்டுட்டேன், ஓவர்லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. ஸோ ரீசெண்டாக வந்து அவிஷாக்கு வந்து பாவாடை சட்டையாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு இது வந்து தச்சிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம இந்த ஃப்ரில்ஸ் வர்ற மாதிரி வந்து தைக்க சொல்லிவிட்டு டைலர்கிட்ட கொடுத்து சாரீ மொத்தமாக வந்து இதுக்கே யூஸ் பண்ணிட்டாங்க. அண்டு பல்லு வரும் இல்லையா, அந்த பல்லு வந்து நான் ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ முந்தானி சொல்லுவாங்க இல்லையா, அந்த முந்தானியில் வர டிசைனை எடுத்து அதுவுமே வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லணும் டைலருக்கு. அண்டு நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த டிசைன் வர்ற மாதிரி வந்து வைக்க சொல்லியிருந்தேன். அப்படியே ஹேண்டுக்கும் வந்து இந்த பார்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் போட் நெக் சொல்லுவாங்க, இது ஹை நெக் மாதிரி வரும். ஸோ பின்னாடி வந்து இந்த மாதிரி த்ரெட்ஸு வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பாருங்கள் பிளெயின் வந்திருக்கும். ப்ளவுஸ் அந்த முந்தானியில் என்னென்னா பாதி வந்து பிளெயினாக வந்திருக்கும், நடுவில் டிசைன் வரும், அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில், ஒரு பார்ட் வந்து பேக்கில் வைக்க சொல்லிவிட்டு இது வந்து பிளெயினாக இருக்காமல் இங்கே வந்து சின்ன சின்ன பால்ஸ் கொடுத்துட்டு சாரீ கலர்லேயே வந்து இந்த பைப்பிங் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் இதுவுமே கொஞ்சம் லைட் பஃப் மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ இது இன்னொன்று விநாயகர் சதுர்த்திக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஹவிஷா. அண்டு ப்ளவுஸ்க்குமே இந்த மாதிரி தான் கோனாக வந்து மெட்டீரியலில் இந்த கிளாத்லேயே இருந்து போட சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த பாடி பாவாடை சொல்லுவாங்க இல்லையா, இது என்னென்னு பாடி பாவாடை கிடையாது, இந்த ஸ்கூல் ஸ்கட்டு மாதிரி வந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க வந்து கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே நம்ம ரோப் கொடுத்துட்டு அந்த த்ரெட்டு கட்டினோன்னா இங்கே எல்லாம் வந்து சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த த்ரெட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது. அப்போ வந்து அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால நான் ஹவிஷா வந்து ஈஸியாக இது பாவம் அவங்களுக்கு எப்படி கேரி பண்ணுறதுன்றது கூட தெரியாது இல்லையா. அதனால என்னென்னா அந்த த்ரெட் அவுந்துச்சுன்னா வந்து ஸ்கட்டு வந்து கீழே வந்து வழுக்கி வந்துடும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பசங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் தெரிகிற வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி ஸ்கூல் பாவாடை மாதிரி வந்து தைக்க வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் என்னென்னா இந்த பர்ஃபெக்டாக வந்து அவங்க இடுப்பு சைஸில் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்கே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து தெரியாது உங்களுக்கு, மெட்டீரியலையே வந்து பண்ணியிருப்பாங்களா. அதனால் என்னென்னா ஹிப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இது பசங்களும் ஈஸியாக கேரி பண்ணுவாங்க. இந்த டிசைன் தெரியறதுக்காக என்னென்னா இங்கே சின்னதாக கட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த கேப்லேயுமே வந்து இந்த பட்டன் வந்து வச்சுட்டு இந்த ஹுக்கு ப்ளவுஸ்க்கு வைப்பாங்க இல்லையா, அந்த காஜா ஹுக்கு வந்து போட்டோன்னா அந்த கேப் வந்து தெரியாது. இங்கே சும்மா வந்து இது
டிசைனுக்காக என்னென்னா சும்மா இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி. அதனால என்னென்னா நம்ம செப்பரேட்டாக வந்து ஹேங்கிங் வந்து மாட்ட தேவையில்லை. ஸோ இது வந்து பாவாடையிலேயே வர்ற மாதிரி வந்து இங்கே ஒரு இது வந்து த்ரெட்டு வந்து ரெடி பண்ணி இங்கே வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பசங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வளருவாங்க இல்லையா, அதனால என்னென்னா அவ்வளோ லென்த்தெல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால என்னென்னா உள்பக்கமாக வந்து நம்ம ஒரு இது பண்ணியிருப்போன்னா கொஞ்சம் அவங்க ஹைட்டு வந்த பிறகு என்னென்னா இந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா லென்த்தும் வந்து நம்ம ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். சில வருஷங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்க வளர்ந்தாலுமே. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக பண்ணுறது அது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ப்ளவுஸ். அண்ட் இதுக்கு வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளெயின் துப்பட்டா ஒரு துப்பட்டா இருந்தது. இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த துப்பட்டா வந்து மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஆர்கன்ஸா துப்பட்டா. ஸோ இப்படி தாங்க ஒரு செட்டு வந்து நான் ரெடி பண்ணுவேன் ஹவிஷாக்கு. ஸோ இந்த செட்டு பிடிச்சிருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். அப்படியே வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடணுன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ட்ரெஸ்ஸுமே என்னென்னா இதுவுமே ஒரு சாரீ தான். இது வந்து பட்டு சாரீ 4000 ஆச்சு. அந்த பட்டு சாரீ என்னென்னா க்ரீன் கலர் நிறைய வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதில் வந்து இந்த க்ரீன் கலர் புடவை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து இது ஹவிஷாக்கு பாவாடை சட்டையாக தைக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மொத்தமாகவே வந்து அங்கங்கே ஜரி டிசைன் தான் வரும் ஆல் ஓவராக. கீழே பார்டர் வந்து என்னென்னா பிளெயின் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், கீழே வந்து பிளெயினாக பார்டர் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் ப்ளூ சாரீ காட்டிருந்தேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பிளெயினாக இருக்கும் பார்ட்ரு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து அந்த ஒயின் கலரில் வந்து லேஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த ஒயின் கலர் துப்பட்டா வந்து இருக்குது. ஸோ இந்த துப்பட்டா வந்து ஹவிஷாக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த ஒயின் கலர்லேயே தேடிட்டு இருந்தேன் லேஸு. ஸோ இந்த லேஸ் வந்து எனக்கு கடிச்ச பிறகு என்னென்னா இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு டைலர்கிட்டயே கொடுத்துட்டேன். சேம் ஆஸ்டீஸ் அதே மாதிரி தான் ஃப்ரில்ஸ் வச்சுட்டு ஸ்கூல் பாவாடை மாதிரி இந்த பாவாடை வரும்ல பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்து தச்சிட்டேன். அண்டு உள்ளேயுமே வந்து காட்டன் லைனிங் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நாங்கள். ஏன்னா பசங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும், அவங்க நிறைய நேரம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து காட்டன் லைனிங் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நேரம் போட்டுப்பாங்க. இல்லைன்னா நம்ம சிந்தட்டிக் மெட்டீரியலில் அந்த மாதிரி சிந்தட்டிக்கில் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாலிஸ்டரு அந்த மாதிரி போட்டோன்னா பாவம் பசங்களால் வந்து ரொம்ப நேரம் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்கும். அதனால் அவங்க கம்ஃபர்ட்டு முக்கியம். அதே மாதிரி அவங்க நிறைய டைம் வந்து நிறைய நேரம் வந்து போட்டுட்டு இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு. இல்லைனா போட்ட உடனே ரிமூவ் பண்ணுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் என்னென்னா நான் மேக்ஸிமம் லைனிங் வந்து காட்டன்லேயே போட்டிருப்பேன். அண்ட் இந்த சாரீக்கு வந்து பிளெயினாக இருக்கிறதால என்னென்னா லேஸ் கொடுத்துட்டு டைலரை வந்து லேஸ் அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதே மாதிரி ப்ளவுஸ் என்னாச்சுன்னா நான் படித்து சொல்லிட்டு வந்திருந்தேன் டைலருக்கு வந்து இந்த பால்ஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேஸ் வந்து சேம் அதே தான் ஹேண்ட்ஸ்க்கும் வைக்க சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து சேம் அதே மாதிரி போட் நெக்கு எல்லாமே பண்ணியிருந்தேன். பட் அவர் என்னென்னா இந்த சாரீக்கு வந்து ஆக்சுவலி என்ன முந்தானியும் ப்ளவுஸ் வந்து இந்த கலர் வந்திருந்ததா, அவர் வந்து நான் வேண்டாம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து மறுபடியும் அதே கலர் தான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தார். சரி அது நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணி ப்ளவுஸை வந்து நாஸ்தி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு நான் வந்து இந்த துப்பட்டாவை வந்து போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வேணும்னா சைடில் வந்து ரெஃபரன்ஸ்க்காக பிக் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மொத்தத்தில் இந்த சாரீக்கு வந்து நான் 4000 ரூபாய் சாரீ வாங்கிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு நான் பட்ட அவஸ்தைக்கு வந்து புலம்பிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அதை பாருங்கள். அண்டு ஃபைனலி வந்து அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருந்தது போட்ட பிறகு. அண்டு இது வந்து ஒரு 3000 ருபீஸ் சாரீன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 4000 ருபீஸ் சாரீ.
இப்போ என்னென்னா பாவாடை சட்டைன்றப்போ வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வந்து போடுறப்போ என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்டு வந்து வைக்க தான் முடியும், வச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் இது வந்து கோவிலுக்கு போகிறப்ப அந்த மாதிரி தான் போட்டுப்பா இல்லையா, அதனால் கொஞ்சம் விலை அதிகமாகவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து சாரீ தாங்க. இது வந்து நார்மலாக என்னென்னா ஒரு 1500 or 2000 rupees சாரீ. இது ஹவிஷாக்காகவே பாவாடை சட்டைக்காக வந்து தேடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர், எல்லாமே வந்து க்ரீன் கலராக இல்லை சேம் கலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கலர் காம்பினேஷனில் வந்து போயிருந்தேன். ஸோ பாப்பாக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்னா நம்ம டார்க் பாட்டில் க்ரீன் கலர் வந்திருக்கு, லைட்டு இது என்ன க்ரீனுன்னு தெரியல, அவ்வளோ லைட்டாக இருக்கும், ப்ளூவாக க்ரீனான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கலரு, பேஸ்டல் ஷேடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பேஸ்டல் ஷேட்லேயே என்னென்னா ஷைனிங் வந்துட்டு ஆல் ஓவராக வந்து கோல்டு சரியில் வந்து டிசைன் வந்திருக்கும். பார்டர் வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. சேம் அதே பேட்டர்னில் தான் பாவாடை வந்து ரெகுலர் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தச்சு இங்கேயும் வந்து இந்த மாதிரி வந்து போட சொல்லியிருந்தேன். இதுக்குமே போட சொல்லியிருந்தேன், ஆனால் அவர் போடலை. இந்த பாவாடைக்கும் போட சொல்லியிருந்தேன், ஆனால் அவர் போடலை. இதுக்கு மட்டும் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டு. சேம் இதுக்குமே என்னென்னா கீழே பார்டர் இங்கே உள்பக்கமாக அவங்க போடுவாங்கங்க, பார்டர் வந்து இதோ தெரியாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒருவேளை பசங்க வந்து வளர்ந்தாலுமே வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட் வந்து வரும். இப்போதைக்கு வந்து நம்ம அவங்க ஹைட்டில் தச்சுட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டோன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹவிஷாக்கு இப்போ ரீசண்டாக வந்து தசராக்கு போட்டிருந்தேன். ஸோ இந்த பாவாடை சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷன்ஸும் டீசெண்டாக நல்லா அழகாக இருந்தது. அண்ட் இதுக்கு என்னென்னா சேம் அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸே வந்து நான் ப்ளெயினாக தச்சுட்டு ஹைலைட் ஆகணுன்றதுக்காக வந்து இதே கொடுத்துருந்தாங்க அவங்க. அதையே வந்து இங்கே பால்ஸாக வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் பின்னாடியும் சேம் ஆஸ்டீஸ் கொஞ்சம் ஸ்லீவ்ஸ் வந்து பஃப் கொடுத்துட்டு பின்னாடியே போட் நெக்கு அண்டு சேம் ஆஸ்டீஸ் இந்த த்ரெட்ஸு. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ப்ளெயினாகவே போயிட்டேன், ஏன்னா இது வந்து மெட்டீரியல் அவ்வளோவா ப்ளவுஸ் நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதனால் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ சிம்பிளாக தான் தச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து துப்பட்டா வந்து என்கிட்ட இருந்தது, நெல்லூரில் இருந்தது இந்த துப்பட்டாஸ் எல்லாமே. இப்போது வாங்காமல் அதை பழைய துப்பட்டாஸே மேட்ச் பண்ணி போட்டேன். இது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தது, அதனால் இந்த துப்பட்டாவே மேட்ச் பண்ணி போட்டாச்சு. லாஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது வந்து ரெடிமேட் பாவாடைங்க. எனக்கு இந்த போச்சம்பள்ளி மாடல் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் நாத்தனார் பசங்களுக்கு வந்து இது வந்து அவங்க மெச்சூர் ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் ரெடிமேடாக. ஸோ அதில் வந்து எனக்கு ஹவிஷாக்கும் ஒன்று வாங்கி போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் என்னென்னா சரி ரெடிமேடில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வந்து இந்த கலர் வாங்கியிருந்தேன், ஏன்னா இந்த கலர் தான் இருந்ததாங்க. அண்டு இது வந்துட்டு செமி ஸ்டிச்சுடு. ஸோ ஆல்ரெடி வந்து கீழே கேன் கொடுத்துருப்பாங்க, உள்பக்கமாக வந்து இங்கே கேன் வந்து பாதியிலேருந்து கேன் வந்திருக்கும். அண்டு செமி ஸ்டிச்சிங்காக வந்திருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். செமி ஸ்டிச்சிங்னால் பாதி வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டைலர்கிட்ட கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம். எல்லாமே வந்து இது போச்சம்பள்ளி மாடல் சொல்லுவாங்க. ஸோ மேலே ப்ளூ அண்ட் இங்கே ஸ்கை ப்ளூ, கீழே வந்து பார்டர் வந்துட்டு இதுக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா பிளெயின் ப்ளவுஸு, சின்ன பார்டர் ஒன்று, இங்கே வந்து ஹேண்டுக்கு வந்து பெரிய பார்டர் வர மாதிரி பெரிய பார்டர் ஒன்று. ஸோ நம்ம விருப்பப்படுற மாதிரி வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த பார்டர் பெரிய பார்டர் ஒன்று, இந்த ப்ளவுஸு வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து துப்பட்டா வந்து இந்த ஸ்கை ப்ளூ இங்கே டிசைன் வந்திருக்கு இல்லையா, அதனால் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்காங்க துப்பட்டா. இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதுதாங்க இன்றைக்கியோட vlog அண்டு என்னோடய saree கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹவிஷாவோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து
நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தால் என்னோட saree ப்ரைஸஸ் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ப்ரைஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து 5500ங்க. இது போச்சம்பள்ளி, கொஞ்சம் பியூர் மெட்டீரியல் தான். இதுக்கு வந்து ப்ளவுஸு எல்லாமே செமி ஸ்டிச்சில் வர்றதால என்னென்னா 5000. இது ஸ்டிச் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து எப்படியும் 1000 rupees கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இதோட ட்ரெஸ் ப்ரைஸும் சொல்லிட்டேன் இல்லையா, 6000 கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இன்னைக்கியோட vlog. அண்ட் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.